எங்க கூட்டிட்டு போற? எதுவுமே வாங்கி தர மாட்டேற. பசி எடுத்துக்கிச்சு தெரியுமா? வரும்போது தானமா குண்டா சாம்பார் குடிச்சு அதுக்குள்ள பசி எடுத்துக்கிச்சியா? அதெல்லாம் எனக்கு பத்தல. நீ இப்ப எங்க கூட்டிட்டு போற? உங்க மாமா வீட்டுக்கு கூட்டின்னு போறமா. ஏன்னா ஒரு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்ல. எனக்கு பிடிச்ச மாப்பிள்ளை கிடைப்பாங்களா? முதல்ல மாப்பிள்ளைங்க உன்னை பிடிக்கணுமா, அதுக்கப்புறம் தான் நீ அதை பத்திலே யோசிக்கணும். அப்பா, நம்ம மாமா பையன் இருக்கானே, அவனுக்கு ஏன்னு கட்டி வச்சிடறான்ப்பா. அவன் தான் உன்னை பார்த்தாலே 1.5 கிலோமீட்டர் வர்றானே, அவன் எப்படி உன்னை கட்டிப்பான்? எப்படியாவது மாமா பையனுக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பான். இரு, உன் மாமா கிட்ட அதை பத்தி பேசி பார்க்கலாம். நீ அவசரப்படாத. சரிப்பா. சரி வா போலாம். என்னம்மா இடிக்கிற? மல்லிகை பூவே மல்லிகை பூவே பார்த்தாயா? உன் மாலை என் தோட்டத்தை பார்க்க பூத்தாயா? அப்பா, இவர் என்ன மாதிரி பாட்டு பாடுறாருப்பா. கத்திர முடிச்சுதா போற வரவனை இஷ்டு பாட்டு பாடுறான்றா. ஏய் போயா. ஹலோ, உங்க பொண்ணு தாங்க பார்த்து இட்டுச்சு. என் அழகுல பார்த்து மயங்கிச்சோ என்னமோ. இது தேவையா? இது தேவையா? அவனா உலக மாதிரி பேசுறான். பேசாம இவருக்கே என்ன கல்யாணம் பண்ணி வச்சிடாப்பா. ஓ, சூப்பர் ஐடியா. என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா? நீ நான் கேக்குறதெல்லாம் வாங்கி தருவீங்களா? என்ன வேணும்னு சொல்லு. இந்த பக்கம் இருக்கிற மலையை கொண்டு வந்து உன் கையில கொடுக்கட்டுமா? அதெல்லாம் வேணாம். எனக்கு சாப்பிடுறதுக்கு கறி மீன் தான் வேணும். ஆப்டர் ஆல் கறி மீனா? சரி, என்ன வேணும்னு சொல்லு. உனக்கு ஞாயிற்றுக்கிழமை மட்டன் 3 கிலோ, திங்கக்கிழமை சிக்கன் 3 கிலோ, செவ்வாய்க்கிழமை மீன் 3 கிலோ, புதன்கிழமை நண்டு 4 கிலோ, வியாழக்கிழமை இறால் 3 கிலோ, வெள்ளிக்கிழமை கருவாடு, சனிக்கிழமை முட்டை 50 முட்டை. 50 முட்டையா? இதெல்லாம் வாரம் ஃபுல்லா வாங்கி தரணும். அதுக்கு என் வீட்டை வித்து உனக்கு 6 மாசம் தான் வாங்கி போட முடியும். எப்பா, உன்னை நான் கையெடுத்து கும்பிட்றேன்ப்பா. உன் பொண்ணா நீயே கூட்டு போயிடுப்பா. நீ பெரிய மகான்பா. ஐயோ, யார நடுத்தருவில் நிக்க சொல்றீங்க? பாரு, நீ கேட்ட உடனே தறிக்கு ஓடுறான். அப்பா ஓடிட்டாரு. ஓடாம இங்கே இருப்பான். வா, உன் மாமா வீட்டுக்கு போலாம். கந்திரி சந்தில மாடு வாங்கலான்னு வந்தேன். மாடு வாங்காம உன்னதான் கட்டணும் வந்தேன். ஏன் எனக்கு என்ன குறை? இந்த கேள்வி கேட்கிற பாரு, கூட கூட பேசுற பாரு, அதான் குறை. நீங்க தானே மாடு வேணான்ட்டு உன்னையே கட்டிக்கிறேன்னு சொன்னீங்க. இப்ப என்னன்னா இப்படி பேசுறீங்க? அது உங்க ஒப்பம் பண்ண சதி. வந்து காலில் ஊதி கதறினா, அதனால தான் உன்னை கட்டிக்கினேன். எங்க அப்பா பொண்ணுக்கு வாழ்க்கை கிடைக்கணும்னு பண்ணிருக்காரு. இதெல்லாம் ஒரு தப்பா? அவன் பண்ண தப்பு இல்ல, நான் பண்ணத்தான் தப்பு. வாட்ஸ்அப்ல 12 மணிக்கு மெசேஜ் பண்ணி உட்காந்துக்கிறா. யாருக்கு அடுத்தா பேசுங்கிறியோ? இப்படி எல்லாம் தப்பு தப்பா பேசாதீங்க. அவங்களே என் ஃப்ரெண்ட்ஸ். உன்னை கட்டிக்கின வரும்போது உனக்கு கூட தெரியாது, ஏபிசிடி கூட தெரியாது. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இங்கிலீஷ் வேற. நீங்க காலத்துக்கு ஏத்தப்பல நம்ம மாறிக்கணுங்க. சரி, காலம் மாறுது. அப்பாவை மாமான்னு சொல்லிடலாமா? பேசுற பாரு பேச்சு. என்ன மாப்பிள, பொண்ணை தீட்டிக்கிட்டே வாடா, சொன்ன கட்டிச்சேன். உனக்கு தானே அடிச்சு கை கால உடச்சலான்னு ஒரு நாளைக்கு. என்ன மாப்பிள, பொண்ணை குத்துட்டுன்னு பாக்குறேன். மானங்கட்ட கேள்வி கேட்பேன். நானே அதே தான் நினைக்கிறேன். உங்ககிட்ட பொண்ணு எடுத்துட்டேன்னு பாக்குறேன். இல்ல கிசானத்துக்கு கொடுத்துருவோம் உன்னை. என்னமா பேசுறாரு மாப்பிள, கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம? ஏய், அப்படித்தான் பேசுவேன். இந்த சட்டை யார் வாங்கி கொடுத்து உனக்கு? அது என் பொண்ணோட ஃப்ரெண்ட் வாங்கி கொடுத்தாரு. யாரா உன் பொண்ணோட ஃப்ரெண்டா? கஞ்சிரி சந்தில மாடு தண்டா மேய்ச்சி தனியா உங்களுக்கு எங்க நான் ஃப்ரெண்டு வரான்? என்ன மாப்பிள பேசுறா? என் பொண்ணு செல்லு தன்னாலும் எவ்வளவு ஃப்ரெண்ட் இருக்கிறாங்க தெரியுமா? அதான்டா புரிய மாட்டேங்குது. யாரு கிட்ட பேசுங்கிறா, என்ன பேசுங்கிறான்னு புரிய மாட்டேங்குது. இந்த சட்டையை வாங்கி கொடுத்துரு ஜேம்ஸ். ஜேம்ஸா? யாரு ஜேம்ஸா? அன்னைக்கு நான் மார்க்கெட் போகும்போது பைக்ல என்ன டிராப் பண்ணிட்டு போனார் இல்லீங்களா, அவர்தாங்க ஜேம்ஸ். பைக்ல டிராப் பண்ணிட்டு போனா? இதெல்லாம் வேற நடக்குதா? ஏமா, போன வாரம் சுந்தர் வந்தாப்பிலையா, காய் போட்டு குத்துமே? ஆமா ஆமா, மறந்தே போயிட்டேன். ஏங்க, அன்னைக்கு சுந்தர் வந்து இந்த மோதிரம் வாங்கி கொடுத்தாருங்க. நல்லா இருக்குங்களா? ஏய், எவன் கூட உனக்கு மோதிரம் வாங்கி கொடுத்து முன்னாடி இதெல்லாம்? எங்க கோல்டாங்க, பல பலன்னு இருக்கு பாருங்க. புக்ரர் அவரா? அவரேதான். யோ தாத்தா, இவங்க ஆயா என்ன பண்ண? இவங்க ஆயாவா? யாரியா? ஆயா பேர் என்னடா? கன்னிமா. கன்னிமாவா? கனிமா விட்டு பேரனா? நல்லா கிடையாதா குட்டியா? அவன் நல்லா இருக்கிறது இருக்கட்டும், நீ என்ன பண்ண அவங்க ஆயாவா? என்னடா தினமாடா கேட்டு நடப்பாங்க. என்னடா விஷயம்? என்ன விஷயமா? அவங்க ஆயா குழந்தை போறதுக்கு போதான், அதுக்கு நீ தானே காரணம். நேரே கனிமா குழந்தை போறதுக்கு போதா? ஆமா. எத்தனாவது மாசம்டா? 6வது மாசம். ஐயோ, பையனா வாங்கி போய் கொடுக்கணுமே, குழந்தை நல்லா பிறக்கணுமே. மாப்பிள்ள ஒரு 1000 ரூபாய் கொடு. எட்டி விட்டேன்னு வச்சுக்கா, வேணுங்காத்த மத்த போய் தூக்கிக்குவா. என்னடா இதெல்லாம்? மாப்பிள்ள நந்து போச்சு. ஏதோ பையன் போனா உன் பேரே வச்சிடறேன். 1000 ரூபாய் கொடு. ஏண்டா, அதுக்கு பையன் போறதா என் பேர் எனக்கு வெங்காயத்துக்கு வைக்கிற? ஏய், ஒப்பனை ஒழுங்காங்கன்னு போக சொல்லு. ஏமா, மாப்பிள்ள எதுவும் தர மாட்டேன்டாருமா, நீயாவது கொஞ்சம் கொடுமா. அப்பா, என்னப்பா இப்படி பண்ணிட்டீங்க? மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. ஏமா, உனக்கு ஒரு தம்பி பிறக்க போறாமா. இதெல்லாம் யாருக்காகமா? உனக்கு ஒத்தாசையா இருப்பான் தான்.
பண்றது எச்ச பொறிக்க வேலை, இது ஒரு துணை வேறமா. டேய் உன்னை அடிச்சு தடுத்துறா இல்லையா? மாப்பிள்ள மெயின்டிய வாஸ். தாத்தா இப்ப இவனுக்கு என்ன பதில் சொல்ல போறா? ஏய் கனிமா எங்கடா இருக்குதா? பனிமலர் ஹாஸ்பிட்டலுக்கு செக்அப் போய்க்குது. சரி வா, என் கையில இருக்கிற வாட்சி வித்தாவது அதுக்கு பழம் வாங்கி தரேன் வா. குடும்பமா இது? சே, எங்கடா செவுத்துல முடிஞ்சு சேர்த்துலாம் பழுது. எப்பா என்னப்பா இது இந்த ஆள் இப்படி பண்றான்? சரி விட்றா, அதை பத்தி பேசினா பேசினா தான் இருக்கணும். வந்துட்டோமா உன் அத்தை வீட்டுக்கு. அத்தை, மாமா. இதுவா எப்படிமா இருக்க? நல்லா இருக்க அத்தை. என்ன மச்சான் சௌக்கியமா இருக்கிறியா? சௌக்கியமா இருக்கிறதுக்கு எங்கடா விடுறீங்க? இப்பதான் உங்க அப்பனுக்கு ஏதோ குழந்தை பிறகு பார்த்தா அவங்க ஓடிக்கிறான், இப்ப நீ வர. நேதா எங்க அப்பனுக்கு குழந்தை பிறகு போதா? என்னம்மா சொல்றாரு மாப்பிள்ள? ஆமா, நான் சித்தி பேரு கன்னிமாவா. டேய் அது உன் பொண்ணு தானே? ஒரு குண்டா தீனி துண்டு பழுதா ஏறிக்கினா போதா? மாமா, அப்பா என்கிட்ட ஒண்ணு சொல்லுச்சு, நான் சொல்லட்டா? என்ன சொன்னான் கொப்பன்? உங்க பையன். ஏய் நான் என்ன இல்லைங்கிறா? நீ கம்முனு, நல்ல விஷயம்தான். நேத்த நல்ல விஷயம் தான். எப்போ இத முதல்ல வீட்டுக்கு தெத்தி அடிப்பா. நான் என்னவோ இதுங்களை வாங்க வாங்கன்னு சொன்ன மாதிரி இருக்குதா? மாப்பிள்ள ஒரு முடிவு எடுத்துக்கிறேன், அது மட்டும் நீ ஓகே சொல்லிட்டேன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் மாப்பிள்ள. என்ன நீ உன் பொண்ணை போய் லாரி முன்னாடி விழுந்துட்டு போறீங்களா? அது இல்ல மாப்பிள்ள, வேற என்னடா முக்கியமான முடிவு இருக்கு போதா? சொல்லி தொலை. என் பொண்ணு வந்து உன் பையன் மேல ஆசைப்படுறா. ஏய் மாமா என்ன பேசுற நீ? இடியா ஏன் கோவப்படுற? என்ன என் பொண்ணுக்கு நான் குறை? ஆமா குறையே இல்லாததான் பெருத்து போய் இவ்வளவு குண்டாகுது. இது மாதிரி என்ன கிண்டல் பண்ணாத. ஏய் என்கிட்ட நீ பேசாத முதல்ல. எப்போ முதல்ல இங்க இருந்து இதை தெத்தி அடிப்பா. டேய் என்னடா மாமா பொண்ணு தானே, கட்டிக்கோ. என்னமா அப்படி பேசிட்டு இருக்க நீ? ஏமோ நான் பைத்திய காட்சி மாதிரி பேசிட்டு கிடக்குற, என்னால முடியாது. நீ கட்டி தான் ஆகணும். அண்ணன் நான் சம்மதம் கொடுக்குறேன், என் பையன் உன் பொண்ணுக்கு தான். இது போதும் தங்கச்சி, இந்த தர்மம் பிடிச்சதை கட்டி வச்சுனா நான் பாட்டு எங்கன்னா போய் இன்னும் வந்துன்னு இருப்பேன். எப்பா என்னப்பா பேசிட்டு கிடக்குது அம்மா? டேய் பேசாம கட்டிக்கேண்டா. உமா மாரி மெசேஜ் பண்ண தெரியாது, யாருக்கிட்ட பேச தெரியாது. எப்போ உண்மை தானே சொல்றேன். நல்லா அழகா கத்து கட்டிட்டு விட, இது மாதிரி கத்து கட்டி நான் பிரச்சனையே கிடையாது. மாமாவும் சம்மதிச்சிட்டாரு. தேங்க்ஸ் மாப்பிள்ள. எனக்கு எல்லாத்துக்கு தேங்க்ஸ் சொல்றேன். போ அவனை போய் வீட்டு பூச்சி போய் கட்டி வச்சிரு. எப்போ என்னப்பா அவங்க பக்கமா இருக்க? மாப்பிள்ள ஐயோ ஐயோ மாப்பிள்ள இல்ல டேய் நில்லுடா. விடாதீங்க விடாதீங்க, அவனுக்கு பிடிச்சி கட்டி வச்சிருங்க. வா போயிச்சுக்கோ. ராஜாத்தி வரனா வராளா? போய் அந்த பக்கம் பார்க்கலாம். ஐயோ எப்பா ஐயோ இருப்பா இருப்பா, என்னப்பா ஆச்சு? காப்பாத்துனா என்னப்பா பிரச்சனை? அவங்களே கேளுங்க. ஏன்பா தெத்தின்னு வரீங்க? இதோ பாருங்க, என் பொண்ணு விருப்பப்பட்டு கட்டிக்க மாட்டேன்ட்டு ஓடுறான். ஏன்பா பொண்ணே விருப்பப்படுது, ஏன் கட்டிக்க மாட்டேன்னு ஓடுற? அது பொண்ணா இருந்தா கட்டிக்கலாம், அது மூஞ்ச பாருண்ணா. மவனே அண்ணன் பொண்ணுக்கு என்னடா குறை? அவளை போய் கட்டிக்கோடா. இங்க பாருமா, சும்மா இதே சொல்லியிருந்தா அவன் தான் உனக்கு. ஏமா அவனுக்கு ஒன்று பிடிக்கலையா? என்ன கல்யாணம் பண்ணிக்காமா? கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? ஏமா அவனுக்கு குத்து வைக்கல, இவன் தான் குத்து வச்சுக்கிறான். வா உங்களை கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன். ஏமா பேசிதான் வேலைக்கு ஆகுது, வா போலாம். எவ்வா நம்ம தப்பிச்சோம். நம்ம இப்போ வீட்டுக்கு போனால் வேலைக்கு ஆகாது, கடைக்கெல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலாம்.